ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சப்பாத்தி சாஃப்டாக வருவதற்கான டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் டிப்ஸ் என்னென்னா, சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது மாவுடன் உப்பு மற்றும் தண்ணீர் சேர்த்து பிசையும் போது அதனுடன் சிறிது எண்ணெயோ அல்லது பாலோ சேர்த்து பிசைந்து பாருங்கள். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வருங்க. டிப்ஸ் என்னென்னா, சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது குறைந்தது 15 அல்லது 20 நிமிடங்கள் மாவை மூடி வைத்து பாருங்கள். இது மாவை ரொம்ப சாஃப்டாக ஆக்குங்க. சப்பாத்தி மாவு உருட்டும் போது சப்பாத்தியை மிகவும் மெல்லியதாக இல்லாமல் தடிமனாக இல்லாமல் ஓரளவு நார்மலாக சப்பாத்தி மாவை உருட்டுவது சப்பாத்தியை ரொம்ப சாஃப்டாக ஆக்குங்க. சப்பாத்தி சுடும்போது அடுப்பை அதிகமான தீயில் வைக்காம குறைந்த தீயில் வைத்து சுடுவது சப்பாத்தியை நீண்ட நேரம் சாஃப்டாக வைத்திருக்க உதவுங்க. சப்பாத்தி வெந்தவுடன் அதன் மீது சிறிது நெய் அல்லது வெண்ணெயை தடவினால் அது மேலும் மிருதுவாக இருக்க உதவுங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னா, சப்பாத்திகள் சூடுபடுத்தி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி போட்டு 2 பக்கமும் முழுமையாக வேக வைத்து எடுக்க வேண்டுங்க. இப்படி சப்பாத்தி மாவு தயாரித்தால் நீண்ட நேரத்துக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட பயன்படுத்தலாம். இரண்டும் பயன்படுத்தாத பட்சத்தில் தீயை அதிகப்படுத்தி சப்பாத்தி சுடவும் செய்யலாம். எண்ணெய் தேய்க்காத சமயங்களில் சில நேரங்களில் சப்பாத்தி உப்பியும் வருங்க. கடைசி டிப்ஸ் என்னன்னா, சப்பாத்தி போடும்போது கல் நன்கு சூடாக இருக்க வேண்டுங்க. அப்போது தான் சப்பாத்தி பொசு பொசுவென்று வருங்க. 10 நொடியில் சப்பாத்தி நன்றாக உப்பி வெந்ததும் மறுபுறம் அதே மாதிரி 10 நொடி புரட்டி போடுங்க. உப்பி வரவில்லை என்றால் டிஷ்யூ அல்லது ஒரு துணியால் லைட்டாக அழுத்தம் கொடுங்க. நீங்கள் தயார் செய்து வைத்த சப்பாத்தியை ஹாட் பாக்ஸில் போட்டு மூடியே முழுவதுமாக மூடாமல் சிறிது இடைவெளி விட்டு மூடுங்க. இப்படி செய்தால் மணிக்கணக்கில் சப்பாத்தி சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.